ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஜயம்மா ஃபங்க்ஷன் வீடியோ வந்துட்டே இருக்கு. நானும் எடுத்துக்கிட்டே இருக்கேன். முடிகிற மாதிரி தெரியல. இன்னும் எத்தனை பார்ட் போகும்னே எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ அதுதான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ பார்க்கலாமா? நேற்று குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ஒரு ஃப்ளைட் கிராஷ். சில வீடியோஸ், சில ஃபுட்டேஜஸ், சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசே பதறுது. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. சீரியஸா இந்த லைன் வந்து சீரியஸான ஒரு விஷயம். அடுத்த நிமிஷம் நிச்சயமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான். இப்போ நீங்கள் இருக்கலாம், நான் இருக்கலாம், நான் ஒரு நாள் போயிடலாம், நீங்கள் ஒரு நாள் போயிடலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த வைபை என்ஜாய் பண்ணிட்டு மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டு நம்ம ஹாப்பியாக போயிடணும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ தெரியல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நானுமே அதை பார்த்தேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி, எனக்கு தெரியல, 3 kids இருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் நம்ம சாக போகிறோம் அப்படின்ட்டு. அவங்க ஜாலியாக ஃப்ளைட்டில், நான் இப்போ வரைக்கும் ஃப்ளைட்டில் போனது கிடையாது. அப்போ அந்த குழந்தையோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? ஜாலியாக ஃப்ளைட்டில் போகிறோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கே பதறுது. நிஜமாவே இது நடந்திருக்கா? இப்படி தான் இருக்கா? நடந்துருச்சா நிஜமா? அந்த குழந்தைங்க நோ மோரா அப்படின்னும் போது எனக்கு நிஜமாவே பதறுது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ யாருக்காவது இந்த சூசைட் தாட்ஸு அந்த மாதிரிலாம் வருதுன்னா, இன்னைக்கோ ஒரு நாள் நீ சாக போகிறதான். நீ எதுக்கு முன்னாடியே செத்து போகணும்? இருக்கிற வரைக்கும் வாழு. முடிகிற அளவுக்கு வாழு. சாவு வர வரைக்கும் நீ வாழு. அதுதான் நீ வின் பண்ணுற வாழ்க்கையில். ஓகேவா? அண்ணாவோட பிறந்த நாள் அன்னைக்கு என் தம்பி ஹன்சிக்கோட பிறந்த நாளும் தான். ஒவ்வொரு தடவும் அவன் பிறந்த நாளை கொண்டாடுறப்ப நாங்க அண்ணாவுக்கும் சேர்த்து தான் கொண்டாடுவோம். என் தம்பி வர முடியல. கண்டிப்பா 10th அவன் நிறைய மார்க் எடுத்து வரலாம் நம்புறோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நானும் வர 10th அப்ப சரி, நான் 10th படிக்கும் போதெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க. அண்ணன் ஷார்ட்டா முடிக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கவே ஒரு மாதிரி ஹாப்பியா, ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி கிரேட்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு இதை பார்க்கும்போது. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சுபிக்ஷா ஸ்ரீ. நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில இருந்து வரேன். அண்ணன் ஷார்ட்டா முடிக்க சொல்லியிருக்காங்க. இது கூட சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பிக் தேங்க்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும், அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே மேடை ஏறினது கிடையாது, பரிசு எதுவும் வாங்கினதும் கிடையாது. அவங்கள எங்கள் ஹானர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அது மாதிரி பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒன்று, நம்ம அங்கே நல்லா படித்து கல்வி விருது வாங்கினா மட்டும் போதாது. கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம போராடணும். போராடினா தளபதி மாதிரி நல்வுள்ளங்கள் நமக்கு கண்டிப்பா கை கொடுப்பாங்க. இதையாடா மிஸ்பிஹேவ்னு சொல்றீங்க, இதையாடா தப்பா தொடரன்னு சொல்றீங்க. கண்ணு ஏதாவது தெரியுதாடா உங்களுக்கு? ஒரு மண்ணு பூவும் தெரியாம நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது. அப்புறம் பாத்தீங்களே, பயந்து அவன் பாட்டு எவ்வளவு பெரிய இது இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு இருக்குன்னு தெரியல, எதுக்கு நீங்க பேசுறீங்க? நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் விஜய்ங்கிறவங்க தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா, எங்கள் அண்ணாவா, எங்கள் உயிராக அவங்கள நான் கருதுறோம். அப்படி இருக்கப்போ அவங்க சொல்கிறது இப்படியே அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உயிராக இருக்கோம். தேங்க்யூப்பா. நல்லா இருக்குல்ல?
இதாங்க அது தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க வந்து தப்பான இன்டென்ஷன்ல தான் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும், அந்த ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரியல, பார்க்குற விதம் தான் எனக்கு தெரிஞ்சு. என் பெயர் பூஜா. நான் அமலோற்பம் மேல்நிலை பள்ளியிலிருந்து வரேன். ஈவன் புசி ஆனந்த் சார் கூட எங்களோட ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் தான். he is a senior. It is my greatest duty to show my gratitude to all my parents, my brother and all my teachers, especially ARM ma'am. And special thanks to Vijay Anna, who stand for all the time despite all his pains. And final thanks to my தாய்மொழி தமிழ். நான் பேசும் பேச்செல்லாம் தமிழே அது நீதானே, உன்னில் நான் உறவாட உன்னால் இங்கு உரையாட. நன்றி. பார்க்கவே. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாது. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாது. தேங்க்யூ. அது எப்படி சொல்றது, இது என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. தன்னை தானே வந்து புகழ்ந்து பேசணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க, ஈவன் நான் கூட. பட் அதெல்லாம் எதுவுமே நீங்க பேசாதீங்க. நீங்க வந்து ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்க, அதுக்கான உழைப்பை நீங்க போட்டிருக்கீங்க. உங்க மனசுல என்ன இருக்குதோ அதை தான் நீங்க பேசணும். அப்படின்றது மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்கே. ஸோ ஒரு பரிசு கொடுக்குற விழா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எலெக்ஷன் பற்றியோ என்னை பற்றியோ எதுவுமே பேசாதீங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும், எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கிரேட்ண்ணா, நீங்கள் கிரேட். அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ, 10ஓடு 11 நீ இல்லையே, பேர் சொல்லும் ஓர் பிள்ளை நீதானி நீ, ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே, உன்னாலே அன்பெங்கும் மலை பாயுதே, தலைவா தலைவா உயினி தலைவா, தளபதி தளபதி நீதான் எங்கள் தளபதி, தளபதி தளபதி நீதான் என்றும் தளபதி. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்டயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான், நல்லா படிமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து என்னை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் வந்து படிப்பு தான் முக்கியம், என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து நல்லா படிச்சு இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினது ஒரே சந்தோஷமா இருக்கு பாருங்க. அது பார்க்கும் போதே ஆஹா சூப்பர், ஒரு மாதிரி ஒரு ஹெவன் ஃபீல் வருது எனக்கு அதை பார்க்கும் போது. வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது வந்து சில பேர் தவறா பேசும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அது எங்களுக்கு ஒரு தாய்மாரா பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. எங்க வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு வாஞ்சியோட ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும், அதுல ஆசையும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவுக்கு. அப்படிதான் நாங்க வந்து விஜய் சாரை பாக்குறோம். எங்களுக்கு அதுல எந்த ஒரு கள்ளங்கப்படமும் இல்லை. பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் வந்து நிச்சயமாக இரவுல தனியா ஒரு பெண் பிள்ளை அதுவும் குழந்தை கூட நடந்து செல்லலாம். கண்டிப்பா இதுல மாற்று கருத்தே இல்ல. நிச்சயம் நீங்க தமிழக முதல்வரா வரணும்னு நாங்க கடவுள்கிட்டயே வேண்டிட்டு இருக்கோம். அது நிச்சயமா பலிக்கும் 100%. ரொம்ப ரொம்ப நன்றி. பலிக்கும். RCB எப்படி வின் பண்ணிச்சோ அது மாதிரி 2026ல வந்து நம்ம தளபதி வின் பண்ணுவாருன்னு ஒரு பிக் ஹோப் என்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நடக்கும், வெயிட் பண்ணுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார் வந்து எவ்வளவு சிம்பிளா இருப்பாரா, நான் ஒரு நாள் இப்ப பாருங்களேன் எங்களோட சிம்பிளா இருக்காரு. விஜய் சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் அங்கேயே திரும்பி தொடர்ந்து செய்யணும். மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது, அந்த மாற்றத்தை வந்து விஜய் இந்த எஜுகேஷன் மீட்டிங் நடக்கும்போது, அந்த ஃபங்க்ஷன் மீட்டிங் நடக்கும்போது ஒரு சில விவசாயிகளை வந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு
ஆனா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது அந்த மாதிரி சொல்ல முடியலையே எனக்கு உங்க கூட நேர்ல தனியா ஒரு பார்த்து photo எடுக்கணும். அப்படின்ட்டு. அதான் நீங்க என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. என் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா, ஓகேவா? அட்வான்ஸ் விஷ் நான் சொல்கிறேன் என்னோட சார்பா. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு க்ரேஸியாக இருக்கேன் நான். ஸோ பார்ப்போம். இது சொல்ல பாருங்க, மீசையை புறுக்கிறது அது பாருங்களேன். ஃபயர் 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 நீங்களாம் எதுக்குல ஃபயர் போடலாம், ஆனால் அது காசு தான் இல்லை, பார்க்குறதே ஃபயராக தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஸோ தெரியல, இது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த வீடியோ பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.